வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களை பல குழுக்களாக பிரித்தார். உங்களின் பலத்தை சோதிக்கப் போகிறேன் என்றார். ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு கயிற்றை கொடுத்தார். எவ்வித கூர்மையான உபகரணங்களும் பயன்படுத்தக்கூடாது, துண்டுகளாக வேண்டும் என்று கூறினார். குறைவான நேரத்துக்குள் செய்பவரே வெற்றி பெற்றவர். இதுதான் போட்டியின் விதி என்று கூறினார். போட்டிக்கான நேரம் துவங்கியது. ஒவ்வொரு குழுவை சார்ந்த மாணவர்களும் தங்கள் பலத்தை பிரயோகித்து முயன்றனர். கயிறு சற்று பெரிதாக வலிமையாக இருந்ததால் போட்டி எளிதாக இருக்கவில்லை. ஒரு குழுவை சார்ந்த பிள்ளைகள் கயிற்றை துண்டாக்க தங்கள் பலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் கயிற்றை துண்டாக்கப்பட வேண்டிய இடத்தில் 2 புள்ளிகளை குறித்து அவ்விடத்தில் முறுக்கி இணைத்துள்ள சிறிய கயிறுகளை பிரித்து வலுவிழக்க செய்தனர். பின்பு எளிமையாக கயிற்றை துண்டாக்கினர். மற்ற குழுக்கள் கயிற்றை தங்கள் பலத்தால் அறுக்க முயற்சி செய்து கொண்டிருக்க, இந்த குழு மட்டும் கயிற்றின் பிணைப்பை வலுவிழக்க செய்வதில் கவனம் செலுத்தியதால் போட்டியில் எளிதாக வென்றனர். ஆம், குடும்ப உறவை எளிதாக அறுக்க எதிராளி கூர்மையான பெரிய பிரச்சனைகளை காட்டுவதிலும் சந்தேகம், கசப்பு, ஈகோ போன்ற உறவு பிணைப்பை குறைக்கும் நுட்பத்தையே பயன்படுத்துகிறான். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எபேசியர் 4:31 சகல விதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று. இது சிறிதாக நமக்கு தெரியலாம், ஆனால் ஒரு பெரிய இணைப்பையே, உறவு என்கிற ஒரு இணைப்பை துண்டிக்க பவர்ஃபுல்லான காரணமாக இருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து குடும்ப உறவிலே நாம் வலிமையான பிணைப்பை கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.